Ashwins இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். Dazller all day lip color. Stunning shades at 200 rupees. Dazller boundless expressions. இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. IBC மங்கை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது பெண்ணலன், நான் சங்கீதா. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஃபீவர்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? அதாவது எங்கே துணி எடுக்கலாம், என்ன மாதிரி பட்டாசு வாங்கலாம், எந்த ஸ்வீட் கடையில் ஸ்வீட் ஆர்டர் கொடுக்கலாம், இல்லை வீட்லேயே செஞ்சிடலாமா, யார் யாருக்கெல்லாம் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மந்த் ஃபுல்லாகவே அந்த தீபாவளி ஃபீவர் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மட்டும் தீபாவளி ஃபீவர் இருக்குதோ இல்லையோ நெஜ ஃபீவர் வந்துருச்சுங்க. அதாவது எங்கே பார்த்தாலும் வைரல் ஃபீவர் இருக்குது, டைஃபாய்டு இருக்குது, கோவிட் கவுண்ட் கூட அதிகமாயிருச்சுன்னு கேள்விப்பட்டுருக்கோம். டெங்குவும் அதிகமாயிருச்சு. இந்த அக்டோபர் நவம்பர் வந்தாலே இந்த மழையினால் நிறைய பேருக்கு ஃபீவர் வரும். ஆனால் இந்த வருஷம் என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த தீபாவளியை நம்ம நல்லா கொண்டாடுறதுக்கும் ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்கும் 5 இம்யூனிட்டி ஜூஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 5 இம்யூனிட்டி ஜூஸ்லேயுமே நம்ம பேசிக்காகவே மஸ்ட்டாக 2 இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறோம். அந்த 2 இன்க்ரீடியன்ட் என்னென்னா மஞ்சள், அதுக்கப்புறமா இஞ்சி. இந்த இஞ்சியும் மஞ்சளையும் எல்லா ஜூஸ்லேயுமே ஆட் பண்ண போகிறோம். பொதுவாக மஞ்சள்னால் மஞ்சள் பொடி கிடையாது, கிழங்கு மஞ்சள், அதாவது வேர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பச்சை மஞ்சள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சியும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 5 ஜூஸோட ப்ரிப்பரேஷனும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஜூஸ் ஸ்வீட் லெமன் இல்லைனா சாத்துக்குடி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் லெமனும் சாத்துக்குடியும் ஒன்று தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதாவது US, UK இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் லெமன் ஒன்று இருக்கும், ஸ்வீட் லெமன் ஒன்று இருக்கும். நம்ம ஊரில் ஸ்வீட் லெமன் ஒன்று கிடையாது. நம்மளோட லெமன் வந்து கொஞ்சம் சுவராக தான் இருக்கும். ஸோ சாத்துக்குடி அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சாத்துக்குடியை 4ஆக வெட்டி அதில் இருக்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டு தோலை லைட்டாக நீக்கினா போதுங்க. ஏன்னா மேலே இருக்கிற அந்த வெள்ளை தோல் வேணும், ஏன்னா அதில் நிறைய சக்தி இருக்குது. இந்த தோலோடு சேர்ந்த சாத்துக்கொடியை மிக்சி ஜாரில் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டுகளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துண்டுகளும் சேர்த்துக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கலாமான்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. இதை ஃபில்டர் பண்ணாமல் உங்களால் குடிக்க முடியாது, ஏன்னா இதோட கசப்பு தன்மையெல்லாம் சக்கையில் தான் இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் நம்பர் 2. இது ஜூஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணணும்னா, ஆரஞ்சு பழத்தை ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. அதாவது ரவுண்டாக நறுக்குவாங்களா அந்த மாதிரி. இந்த ஆரஞ்சு ஸ்லைஸோட ஒரு லெமன் ஸ்லைஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ரவுண்டாக நறுக்கிற லெமனில் ஒரு பீஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதோடு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பீஸும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 2 டம்ளர் நிறைய தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்து 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியாக மாறும் போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. நல்லா சூடு ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி அதில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சுகரோ இல்லை பெப்பரோ கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். 3ஆவதா நெல்லிக்காய் ஜூஸ். இந்த ஜூஸை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்கிறேன். நெல்லிக்காவை இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த கொட்டையெல்லாம் தனியாக வந்துடும். இப்போ அந்த நெல்லிக்காயோட சதையை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலையை அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நறுக்கின இஞ்சியும் 1 ஸ்பூன் நறுக்கின மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வேணுங்கிற தண்ணி சேர்த்துக்கிட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுகரோ இல்லை சால்ட்டோ இல்லை ப்ரௌன் சுகரோ சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா, கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் ஒரு துளி பெருங்காயமும் சேர்த்து குடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 4ஆவது ஜூஸ். இது பெண்களுக்கும் ரொம்பவே முக்கியமான ஜூஸ். கேரட்டும் பைனாப்பிளும் சம அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு மிக்சி ஜார்லையோ இல்லை உங்களோட பிளெண்டர்லையோ போட்டுக்கோங்க. இஞ்சி 2 ஸ்பூன், மஞ்சள் 1 ஸ்பூன். ஏன்னா மஞ்சளில் இருக்கிற விட்டமின் கே கேரட்லையும் இருக்கிறதுனால அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக மஞ்சளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தண்ணி ஊற்றாமலே அரைக்கலாம், ஏன்னா பைனாப்பிளில் நிறைய நார் சத்து இருக்குது. இதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இதில் ஸ்வீட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கேரட்லையும் பைனாப்பிள்லையுமே நிறைய ஸ்வீட் இருக்குது. 5ஆவது வெள்ளரிக்காய் ஜூஸ். வெள்ளரிக்காய் இல்லைன்னா கீரைக்காய், இது 2த்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. தோலை மொத்தமாக நீக்கிடாதீங்க, ஏன்னா தோலில் நிறைய சக்தி இருக்குது. இதை சாப் பண்ணி பிளெண்டரில் போட்டுட்டு கூடவே பாலக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க. உங்களுக்கு வேணால் சிறுகீரை அரைக்கீரை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாலக் தான் பெஸ்ட். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் இஞ்சி, இது 2த்தையும் சேர்த்து நல்லாவே அரைச்சிக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணி கூடவே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் குடிக்கலாம். சரி, இவ்வளோ நேரம் ஜிஞ்சரையும் மஞ்சளையும் இந்த ஜூஸ்லலாம் ஆட் பண்ணனே, ஏன் ஆட் பண்ணேன்னு கேட்டிங்களா? நான் சொல்கிறேன். இஞ்சிலையும் மஞ்சள்லையும் மட்டும்
சில விதமான ப்ரோபயோட்டிக் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதோட ரா நேச்சர் சக்தி நமக்கு கிடைக்குது. இதனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் ஆகுது. இஞ்சியில் ஜிங்க் நிறையா இருக்குது. அதே மாதிரி மஞ்சளில் விட்டமின் கே, ஏ, பி நிறையா இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சளியோ காய்ச்சலோ வராது. நீங்கள் வெளியில் மழையில் நனைஞ்சாலும் உங்களுக்கு டக்குன்னு சளி பிடிக்காது. அதே மாதிரி தலைவலி, நீர்க்கட்டி இது எதுவுமே வராது. ஸோ இந்த ஜூஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆரோக்கியமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. நன்றி. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். Dazller All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazller Boundless Expressions. இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. ஆனால் இப்போ எல்லாருமே ஒன்ஸ் பே பண்ணிவிட்டு ஒரு செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் வர வச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு நான் தான் செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்னு நிறைய பேர்ட்ட சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செலிபிரிட்டி மேக்கப்பாக வராது. ஏர் ப்ரஷ் பண்ணும்போது நம்ம மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம டெம்ப்2 ப்ராடக்ட்ஸ் கூட எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக ஏர் ப்ரஷ் மேக்கப் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபவுண்டேஷன் மட்டும் அந்த மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஏர் ப்ரஷ் மேக்கப்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா ஏர் ப்ரஷ் அது கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து யாருக்குமே வந்து நான் நம்பர் சொல்லியே கொடுக்க மாட்டேன். ப்ளஸ் வந்து ஷேட் நம்பரும் சொல்லி கொடுக்க மாட்டேன். நான் ஃபவுண்டேஷன் வச்சுடுவேன். நீங்கள் எப்படி வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து கன்சீல் பண்ணுறது. ஆனால் அது வந்து அதுவே நான் கிட்டத்தட்ட 4 to 5 days வந்து கிளாஸ் எடுத்துப்பேன். கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற விஷயம் என்னென்னா ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. நிறைய அந்த ஃபோன் பேசும்போது வந்து அந்த ஃபவுண்டேஷன் என்னன்னா நீங்கள் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அந்த டைமில் பேசும்போது என்னன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ஸ்மைல் லைன் கிராக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளீஸ் தயவுசெய்து மேக்கப் போடும்போது மட்டும் என்ட்ரே ஆகாதீங்க. முடிச்சனே வாங்க. இப்போ நீங்கள் வந்தப்போ கூட பயந்துட்டு இருப்பீங்க. நான் வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷனில் அந்த மேக்கப் ஃபினிஷ் ஆகும்போது தான் வந்து அந்த லுக்கே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத கிளைண்ட்ஸ் வந்து